சில பேர் என்ன சொல்லுவாங்க, பில்லோ வச்சா சரியாயிடும். பில்லோ வந்து கழுத்துக்கு தான், நெஞ்சகத்துக்கு கிடையாது. கீரை நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது ஒன்றும் எல்லாருக்கும் பொருந்தாது. உடம்பு எடை கரெக்டாக இருக்குது, காலையில் சரியாக ஏந்திருக்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னாக்கா உங்கள் குடல். இப்போ அந்த ஓம தண்ணி குடிக்கிறது, சீரக தண்ணி குடிக்கிறது இதெல்லாமே பயனளிக்குமா? இப்போ சின்ன வயசுல இருந்தே ஓம தண்ணி குடிக்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறது உண்டு. போய் பசி பசின்னு போவோம், போய் சாப்பிட்டோம்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க 1.5 இட்லிலே வந்து வயிறு ரொம்பிட்ட மாதிரி இருக்கும். சமையலில் சேர்த்து சாப்பிடும்போது மஞ்சள் வந்து எனக்கு வந்து ஒத்துக்குது. நான் மஞ்சள் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது எனக்கு ஒத்துக்கலாம். அப்போ மஞ்சளினுடைய மகிமையில வந்து கூற கிடையாது. சரி, இப்போ எங்க அம்மாவுக்கே கூட நெஞ்சு எரிச்சல் அடிக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இருக்கு நெஞ்சரிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி நெஞ்சரிச்சல் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, இதை சாப்பிட்டாதான் எனக்கு சரியாகுதுன்னு அவங்களே ஒரு அனுமானத்தில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன் நெஞ்சரிச்சல் வருது? நெஞ்சரிச்சல் வருந்தா என்ன பண்ணணும்? அதான் நெஞ்சரிச்சல் வந்து உணவு குழாயில் வந்து வயிற்றுல இருக்கிற பொருளுங்க மேலே ஏற்றுன்னு வரனால வருது. பட் வந்து இப்போ ஒரு அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க வரும். அப்புறம் இயற்கையோடு நான் ஒத்து வாழறேன்னு சொல்லி இந்த வேப்ப கொழுந்து சாப்பிட்றது, இந்த ஆவாரம்பூ கஷாயம் சாப்பிட்றது, சில வந்து ஏற்கனவே சொன்னேன், இந்த பொருள்லாம் நான் கெட்ட பொருள்னு சொல்லவே இல்லை. பட் புதுசாக நான் ஒன்று ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் எனக்கு நெஞ்சு எரிச்சல் வருதுன்னாக்கா, புது மாத்திரை அலோபதியாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான புது பழக்கத்துக்கு அப்புறம் இல்லை புது மாத்திரைக்கு அப்புறம் அது வருதான்னு பார்க்கணும். ரெண்டாவது உடல் எடை என்ன மாறி இருக்கு, இப்போ வந்து புது மருமக வந்து வேற அவங்க வீட்டு மசாலா போட்டு சமைக்கிறாங்களா, இந்த மாதிரி வந்து வாழ்வியலை வந்து நம்மளை சுற்றி பார்த்தோம்னாக்கா அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வந்து இந்த உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் உண்ட அந்த முடிச்சு வந்து பெர்மனெண்ட்டாக பலவீனமாக இருந்தால் நெஞ்சரிச்சலும் வந்து சாஸ்வதமாக இருக்க தான் போகுது. அப்போ வந்து அந்த அமிலத்தை குறைக்கிறதுக்கானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்வியல் மாற்றங்கள். வேலைக்கு சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், சாப்பிடும்போதே நிறைய தண்ணி குடிக்காமல் தண்ணியை வந்து இறைப்பை தனியாக காலியாக இருக்கும்போது குடிச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 12 மணிக்கு காலையில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்லாம் போயிட்டுருக்கும். அப்போ இறைப்பை காலியாக இருக்கும்போது அப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளுக்கு வேண்டிய தண்ணியில் ஒரு 20% நீங்கள் அன்றைக்கே அப்பயே குடிச்சிடலாம். குடிக்கும்பொழுது ஃபாஸ்ட் ட்ராக் எம்டி ஸ்டமக்லேருந்து தண்ணி வந்து நேராக சிறுகுடலுக்கு போயிடும். நீங்கள் அடுத்து 1 மணிக்கு சாப்பிடும்போது தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா அந்த ஸ்டமக்கு ஹேண்டில் பண்ணுற வால்யூம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பிடிச்சிட்டு அரைக்கும்போது தண்ணி சேர்ந்து எல்லாம் சேர்ந்து, அப்போ உடம்புக்கு தண்ணி வேணும். பட் நெஞ்செரிச்சல் உள்ளவங்க, வயிறு சொல்லுவாங்க, தண்ணியை தனியாக பிரித்து குடிச்சிட்டு சாப்பிடும்போது அந்த பழக்கத்துக்கு திருப்திக்கு ஒரு 2 வாய் குடிச்சிட்டு 3/4 தண்ணியை வந்து நம்ம பிரித்து வயிறு காலியாக இருக்கும்போது சாப்பிட்லாம். இடது பக்கம் படுக்கணும். ஏன்னா அந்த உணவு குழாய் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரைட்டில் வருது. அப்போ ரைட்டில் படுத்திங்கன்னா நேராக போய்டும். இப்போ ஒரு குடத்தினுடைய ரைட் சைடில் குழா சொருவி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ குடத்தை ரைட் பக்கம் சாய்ச்சிங்கன்னா அந்த குழாயில் தண்ணி ஏறும் இல்லையா. வேற இடது பக்கம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த குழாய் எம்டியாக இருக்கும், தண்ணி ஃபுல்லாக குடத்தில் இருக்கும். அதே மாதிரி இப்போ மல்லாக்கப்படுத்தாலும் மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே உதாரணம் தான். ஒரு குடம் இருக்குது, தண்ணி இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஒரு குழாயை சொருவிங்கன்னா அந்த குடத்தை சாய்ச்சிங்கன்னா மேலே வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பில்லோ வச்சா சரியாயிடும். பில்லோ வந்து கழுத்துக்கு தான், நெஞ்சகத்துக்கு கிடையாது. நெஞ்சகம் அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து எதுக்கு அளிக்கிறது குறையணும்னா, மொத்த பெட்னுடைய தலைமாடு இருக்கு இல்லையா, தலைமாட்டு பக்கம் இருக்கிற கட்டில் காலுக்கு கீழே ஒரு 20 சென்டிமீட்டர் கட்டையை, சமமான கட்டையை வச்சு நீங்க தூக்குனீங்கன்னாக்கா அப்போ வந்து நெஞ்சகத்துக்கும் வயிற்று பகுதிக்கும் வந்து ஒரு கிரேடியன்ட் கிடைக்கும். அப்போ வந்து பிசிக்கலா மேலே ஏறாது. இப்போ நல்ல நிவாரணமாக ஆல்ஜினேட்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ கடல் பாசி அந்த கடல் அலைகளால் வந்து ஒரு குறிப்பிட்ட பாலிமராக மாறுது. அதை மருந்தாக நம்ம எடுத்து உணவும் போது இயற்கையான பொருள் தான் சாப்பிடும்போது அது உள்ளே போய் வந்து ஒரு இப்போ இந்த இடியாப்பு மாதிரி ஒரு ராஃப்ட், இப்போ ஒரு காஸ் பீஸ் எடுத்து நினைச்சு போடுறீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ராஃப்டா பாலிமர்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது பிசிக்கலாக வந்து நம்ம சாப்பிட்ட பொருள் வந்து அரைக்கும் பொழுது, ஏன்னா அரைக்கும் போது ப்ரெஷர் இல்லையா, ப்ரெஷருக்கு போது மேலே தெரிக்கிறது தான் எது கழிக்கிறது நெஞ்சரிசல். அந்த ப்ரெஷர் வராமல் ஒரு டெம்பரரி மூடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து நெஞ்சரிசலில் கஷ்டப்படுறவங்க மருத்துவர் அணுகி வேற அதனால நாள்பட்ட பாதிப்பு ஏதாவது வருதா, இரைப்பை சரியா எம்டி ஆகுது. ஏன்னா இன்னொன்று பார்க்கணும், பிரச்சனை இங்கே நினைக்கக்கூடாது, பிரச்சனை வந்து அது கீழே இருக்கலாம். இப்போ வந்து இப்போ மவுண்ட் ரோடில் டிராஃபிக்னாக்கா பிரச்சனை வந்து ஏர்போர்ட்டில் இருக்கலாம் இல்லையா. அப்போ வந்து இரைப்பையை தாண்டி போகிறது இருக்கு இல்லையா, இரைப்பையை தாண்டி போகிற இடத்துல வந்து அங்கே வந்து சில சுணக்கங்கள், அங்கே சில அடைப்பு இருந்தால் கூட நான் போக வழி இல்லைன்னு எடுத்துன்னு வரலாம். அப்போ அங்கே போய் கிளியர் பண்ணால் தான் இது சரியாக இருக்கும். ஸோ கேஸ்ட்ரிக் ஸ்டேசிஸ் சொல்லுவாங்க. ஸ்டமக் வந்து சரியாக எம்டி பண்ணலனாலும் மேலே தான் வரும். 3 மணி நேரத்தில் போக வேண்டிய டிராஃபிக்கு அங்கேயே நின்றுட்டு இருந்தாக்கா என்ன பண்ணணும், பேக்கப் தான். ஸோ அதனால் வந்து காரணம் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும்.
ஒரு சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முடிச்சு இருக்கு இல்லையா, அந்த முடிச்சு சரியில்லைன்னா இரைப்பையினுடைய ஒரு பாகம் வந்து நெஞ்சகத்திலே ஏறிடும். ஓகே. அந்த இரைப்பையில் வந்து ஹயாட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன உதர விதானம்னு சொன்னேன், டயஃப்ரம். டயஃப்ரத்தில் வந்து 3 கேப் இருக்குது. ஒரு கேப்பில் உணவு குழாய் வருது, மற்ற 2 கேப்பில் ரத்த குழாய்ங்க போகும். ஒன்று ஹார்ட்லேருந்து வருது, ஒன்று கால் அப்டமன்லேருந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துன்னு போகுது, நல்ல ரத்தம் எடுத்துட்டு மகாதமனி வருது. அப்போ வந்து அந்த உதர விதானத்தில் இயற்கையாக வந்து 3 வீக் பாயிண்ட் வச்சிருக்கு. அந்த உணவு குழாய் வர்ற வீக் பாயிண்ட் வழியாக இரைப்பையே மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ வந்து இந்த நோ டிராஃபிக் கண்ட்ரோல் அட்டால். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் அரைக்கும் போது நெஞ்சகத்தில் வந்து எரியுதுன்றது டெய்லி நடந்தே ஆகும். அது அந்த மாதிரி ஹயாட்டஸ் ஏனியா பெருசாக 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் வயிறுலாம் மேலே போயிட்டுறாங்க. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நடு வயசுலேயே இப்படி இருக்காங்கன்னா அவங்கள யோசிச்சு பாருங்கள். இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த வயிற்றை கீழே இறக்கி அதை வந்து அந்த உதர விதானத்தினுடைய அந்த வீக்னஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி வச்சோம்னாக்கா அவங்க வாழ்க்கையினுடைய சௌகரியமே மாறிடும் அதுக்கப்புறம். ரொம்ப ரேராக. பட் அதனால் வந்து இன்னாருக்கு எது உகந்ததுன்னு பார்த்து செய்யணும். ஒரு சிலருக்கு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் போதும், சில பேர் நான் சொன்ன மாதிரி ஆன்டாசிட் போதும். பட் உங்களுக்கு வந்து ஓவர் த கவுண்டர் இல்லை நம்ம கடையில் வாங்குகிற பொருள்கள் வந்து ரிலீஃப் கிடைக்குதுன்னா அது ஒன்றும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ரொம்ப நீடிச்சதுன்னா மருத்துவ ஆலோசனை அவசியம். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த சாப்பிடும்போது தண்ணி சாப்பிட்றத பற்றியெல்லாம் பேசுனீங்க இல்லையா? இப்போ என்னுடைய தோழி ஒருத்தங்க ஒரு வாய் சாப்பாடு ஒரு குவளை தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு ஒரு குவளை தண்ணி, இப்படியே சாப்பிட்டு பழகிருக்காங்க. ஸோ இது எந்த பிரச்சனையை கொண்டு போய் அவங்களுக்கு எந்த பிரச்சனைலாம் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அவங்கள போய் எதனா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அப்போ இது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இப்போ சொன்னது மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகே. இப்போ நான் சொன்ன அந்த தண்ணி குடிக்கிற அட்வைஸ் வந்து சாப்பிட்ட பிறகு அது செரிமானம் நடக்கும்போது நெஞ்சு எரியுதுன்னு சொல்றாங்க இல்லையா, எதுக்கு அவங்களுக்கு தான் இது. ஓகே. மற்றபடி வந்து இப்போ 80% பேர் வந்து சாப்பிட்ட உடனே 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி குடிச்சாதான் அவங்களுக்கு திருப்தி இருக்கும். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து தெரியல, அவங்க சரியா அரைக்காம சாப்பிட்றாங்களா இல்லை இந்த சில பேர் அப்படியெல்லாம் இருக்காங்க. ஆமா, இது பின்னால இது பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படிங்கறதான் கேள்வி. அப்படி பிரச்சனை வரும்பொழுது அவங்க அந்த டைம்ல வேணா அந்த தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சி இது பண்ணலாம். பட் சில பழக்கங்களா மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஓகே. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிங்கன்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா எல்லாருக்குமே பொருந்தாது. அப்ப அது அதான் ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ நான் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீரை நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது ஒன்றும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகே. ஒரு குரோன்ஸ் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து சிறுகுடல் சில இடங்கள், முக்கியமான இடங்கள் வந்து சுருங்கி இருக்கும். அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், அந்த முருங்கைக்கீரை வாழைத்தண்டெல்லாம் சாப்பிட இப்போதானே சொன்ன ஃபைபர் தான் முக்கியம் அப்படின்னு. அது ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபைபர் தான் வந்து குடல் பாக்டீரியாவுக்கு உணவு. ஆல்ரெடி குடல் பாக்டீரியா வந்து குழப்பமாகி புண்ணாகி அதனால வடுவானவங்களுக்கு நம்ம ஹை ஃபைபர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு அட்வைஸ், இப்போ யாராவது ஒருத்தங்க நம்மள மாதிரியே போனாங்க டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம உடனே வந்து ஓசியில் அந்த அட்வைஸை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்கு பிரத்யேகமாக நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சிகிச்சையை எடுத்துக்க தான் நல்லது. எந்த மாற்றமும் கூட அவங்க வந்து பேலியோ போனாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேலியோ போனால் அது உங்களுக்கு ஹெல்த் அதால் மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஒருத்தர் ரைஸை குறைச்சி நல்லா இருக்காருன்னு நான் குறைச்சி எனக்கு வந்து மலச்சிக்கல் வருதுன்னு வச்சுங்க, அப்போ அவர் வேற நான் வேற இல்லை. இப்போ என்னுடைய குடல் நலமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்றது உண்டு. இப்போ வாழைத்தண்டை சாப்பிட்டுட்டா அது நல்லா செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா குடல் நலமா தான் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க டாக்டர். இது கரெக்டா? அது வந்து வாழைத்தண்டுன்றது வந்து ஒரு குறியீடு தான். இப்போ நார்மலாக வந்து வாழைத்தண்டை விட்டுருங்க, வாழைப்பூ வடை எடுத்துக்கோங்க, இல்லை வாழைக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. வாழை மரத்துலேருந்து என்ன மட்டையை தவிர மீது எல்லாம் சாப்பிடலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து எதையுமே சாப்பிட்டீங்கன்னா வயிறு வந்து உப்பலை, நெஞ்சு எரியல, வயிறு வந்து இறையில, சத்தம் போடல, செரிமானம் நல்லா நடந்துடுது, அடுத்த வேலைக்கு பசிக்குது, உங்களுடைய வழக்கப்படி மோஷன் போகிறது சரியாக போயிட்டீங்க, உடம்பு எடை கரெக்டாக இருக்குது, காலையில் சரியாக எழுந்திருக்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னாக்கா உங்கள் குடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. உங்கள் குடல் நல்லா இல்லைன்னாக்கா இதில் ஏதாவது ஒன்றில் வந்து அது அந்த குடல் மொழி பேசும். அப்போ பசியே இல்லை டாக்டர் அப்படின்னு, எனக்கு பசியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ குடல் ஏதாவது பிரச்சனை இருக்கு? கண்டிப்பாக அதுதான் பசியின்மை, அதீத பசி, சாப்பிட்டா வயிறு உப்பிக்கிறது, பொய்ப்பசி. பசின்னு போவோம், போய் சாப்பிட்டோம்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க 1.5 இட்லிலே வந்து வயிறு ரொம்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் மலம் போகிறதுல 2 வகையான, சில நேரங்களில் 10 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நம்பாத மாதிரி இருக்கும். அதுக்கு இது ரொம்ப முக்கியம். இது பேர் தான் சாட்டிட்டி.
திருப்தி. இப்போ வந்து இரைப்பையை வந்து பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா, ஒரு பல்லில்லாத ஒரு பை 2 பக்கமும் வந்து மூடிக்கிட்டு இருட்டில் அரைச்சி கொடுக்குற ஒரு அருமையான ஒரு நண்பன் வேலைக்காரன் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து 2-3 பாகங்கள் இருக்கு. மேலே வந்து அகாமடேஷன், அதான் வந்து இந்த பஃபே, எஸ்பெஷலி பணம் கட்டினா எவ்வளோ வேணாலும் சாப்பிடலான்னு போது நல்லா வயிறு விரிஞ்சு கொடுக்கும் பார்த்துங்களா, அந்த அகாமடேஷனுக்கு அவங்க காலையில தயாராகவும் இருப்போம், எதுவும் சாப்பிடாம. எல்லாம் நானும் அப்படிதான் கொடுத்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இரைப்பையனுடைய நடுபாகம், அப்புறம் கீழே வந்து ஒரு ஃபனல் மாதிரி போயிட்டு கரெக்டாக ஒரு எக்ஸிட் பாயிண்ட், இந்த மாதிரி 4 பாகங்கள் உள்ள ஒரு வேலைக்கு தகுந்த அமைப்போடு இருக்கிற ஒரு உறுப்பு இரைப்பை. அந்த அகாமடேஷன் மேலே இருக்கு இல்லைங்களா, இப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்தாங்கன்னாக்கா இது ரிஃபில் ஆனால் கூட ஒரு திருப்தி வராது. அப்போ இதை வந்து இரைப்பை வந்து அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல. அப்போ இரைப்பையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க லோக்கலாக அந்த லோக்கல் கவர்மெண்ட் சொன்னல, இப்போ டியோடினம், இந்த இரைப்பையை தாண்டி போகிற சிறுகுள்ளோட ஆரம்ப பகுதி, அங்கே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பும்பொழுது அதில் கொழுப்பு வருதா புரோட்டீன் வருதான்னு சொல்லி அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு சீதோஷ நிலைன்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற வந்து அந்த கெமிக்கல் லெவல்ஸ் வந்து ஸ்டமக்குக்கு சொல்லுது திருப்தியாக இருக்குன்ட்டு. அப்போ பொறுமையாக சாப்பிட்டிங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் நம்ம டைம் கொடுக்குறோம். அவசர அவசரமாக சாப்பிட்டீங்கன்னாக்கா நான் எவ்வளோ தூரம் ஃபில்லப் பண்ணணுன்னு தெரியாமல் வந்து வயிற்றை நீங்கள் ஓவர் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ் வரணும், நம்மக்கிட்ட வந்து சில ஜீன்ஸ் எல்லாம் வந்து தப்பாக இருக்குது, நம்ம ஹார்மோன்லாம் தப்பாக இருக்கா, அவங்களும் வந்து இந்த தப்பு நடக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாக்டீரியாலாம் மாறிடுச்சு, கொஞ்சம் குண்டாக போயின்னுக்கிறோம், நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம், தூங்கலைன்னாலும் அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க சாப்பிட்றலன்னும் போது அது இரைப்பையினுடைய மெக்கானிக்கல் ப்ராப்ளமா, ஹார்மோனல் ப்ராப்ளமா, இல்லை வந்து மற்ற காரணங்களால இரைப்பை வந்து அந்த திருப்தி இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அதனால தான் இப்போ வந்து அந்த டிவோடினம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த டிவோடினத்தை போய் நம்ம ஏதாவது பண்ணாலே சாப்பிட்ட திருப்தி சீக்கிரம் வந்துடுது. இன்ஃபேக்ட் சாப்பிட்ற திருப்தி சீக்கிரம் வர்றவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. இல்லை நிறையா சாப்பிட்டாலும் வந்து எல்லாத்தையும் கிரகிக்காதவங்களும் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பாக்கியவான்கள். இட்லியை பார்த்தாலே குண்டாகிறவங்கலாம் பாக்கியசாலி. டாக்டர், இப்போ நிறையா சாப்பிட்டுட்டோம், அதை ஜீரணிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்ல. இப்போ அந்த ஓம தண்ணி குடிக்கிறது, சீரக தண்ணி குடிக்கிறது, இதெல்லாமே பயனளிக்குமா? இப்போ சின்ன வயசுலேருந்தே ஓம தண்ணி குடிக்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறது உண்டு, அதெல்லாம் உண்மையாலுமே பலனளிக்கக்கூடிய விஷயம் தானே? வந்து அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் கொடுத்துனுக்கிறதுல ஒரு காரியம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த ஜீரண கெமிக்கல்ஸ் கூட பேசிட்டு அந்த மொட்டிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த இது கொடுக்கும். எகைன் அது வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அது நமக்கு பழக்கமானதுனாக்கா அதை கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நான் புதுசாக இப்போ தான் ஜீரா வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் இப்போ புதுசாக தான் வந்து இப்போ நான் இது பண்ணுறேன்னும் போது அதுக்கப்புறம் பிரச்சனை. இப்போ 40 வயசில் ஆரம்பிக்கிறேன் ஒரு பழக்கம். ஈவன் வெந்தயம் வந்து ஒரு நல்ல பொருள் தான். பட் நான் வந்து அதை புதுசாக ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் எனக்கு வயிறு எரியுது, பசி குறைஞ்சி போச்சுன்னா அந்த பொருள் நீங்கள் நிறுத்தணும். கருஞ்சீரகத்து எதுக்குமே பொருந்தும். அதாவது ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் இல்லையா. அவர் வந்து கொஞ்சம் மஞ்சள் எக்ஸ்ட்ராவா அப்படியே சாப்பிடுவாரு, அதனால அவர் ஹெல்த்தியா இருக்கிறாரு, ஆன்டி ஆக்சிடென்ட்னாக்கா. நான் மஞ்சள் சாப்பிட்டு எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து வச்சேன், எனக்கு மஞ்சள் ஒத்துக்கல, அப்படி சாப்பிட்றது ஒத்துக்கல. சமையல்ல சேர்த்து சாப்பிடும்போது மஞ்சள் வந்து எனக்கு வந்து ஒத்துக்குது, நான் மஞ்சள் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது எனக்கு ஒத்துக்கலாம். அப்ப மஞ்சளினுடைய மகிமையில வந்து கூற கிடையாது, எனக்கு வந்து நான் வல்னரபிளா இருக்கேன்னு தான் அர்த்தம். அது வந்து கடுக்கா பொடியிலேருந்து கருஞ்சீரகத்துலேருந்து ஓம வாட்டர்லேருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு உங்கள் குடல் வந்து அமைதியாக செயல்படுது, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அதை தொடரலாம். நீங்கள் ஒன்று ஆரம்பித்த பிறகு அது பிரச்சனை பண்ணுதுன்னா அதை நிறுத்திடுங்க. இல்லை, இங்கே பொதுவாகவே மக்களோட கருத்து என்னவா இருக்கணும், ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வந்தால் கூட படம் நல்லா இல்லைன்றாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது கிடையாது. அதுமாதிரி ஏதாவது உணவு சாப்பிட்டுட்டாலும் கூட இது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒத்துக்கலைங்கிற சொல்கிற பழக்கம் இல்லை. இது சாப்பிடாத, இது உனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறது தான். இன்ஃபேக்ட் இந்த உரையாடலுடைய மிக முக்கியமான கருத்தாக நான் இதை தான் பார்க்குறேன். அதாவது அந்த பொதுவாக்குறது, அந்த மாதிரி பார்க்காம இண்டிவிஜுவலாக பாருங்கள். இண்டிவிஜுவலாக பார்த்து எனக்கு இது ஒத்துக்கலை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. கரெக்ட், சூப்பர் டாக்டர். இப்போ என்னுடைய தோழி ஒருத்தங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தொண்டையில பிரச்சனை, புண்ணு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு டாக்டர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு அடிக்கடி எதுக்களிக்குமாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தூக்கத்தில் எதுக்களிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவங்களுக்கு பகீரன் இருக்கு, ஏன்னா தூக்கத்துலலாம் எதுக்களிக்குமா அப்படின்றலாம் ஒரு டவுட் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த தொண்டையில் புண்ணு ஏற்படுறதுக்கும் இந்த குடல் உறுப்புகள், அந்த செரிமானம், அந்த எதுக்களிக்கிறது, இதெல்லாமே எப்படி காரணமாக இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க.